கார்த்திக் பதறி அடித்துக்கொண்டு விஜயன் சென்ற வீட்டின் கதவை திறந்து பார்த்தபோது அங்கு யாரும் இல்லாமல் இருந்தது அவனுக்கு வியப்பாக இருந்தது. அந்த அறை முழுக்க பரபரப்பாக அவன் தேடி பார்த்தான். ஆனால் அங்கு எந்த மனிதரும் இல்லை என்பதை கண்டு அவன் அதிர்ச்சி அடைந்தான். விஜயனும் சந்திரலேகாவும் இந்த வீட்டுக்குள்ள போனதை நான் என் கண்ணால பார்த்தனே, அப்புறம் எப்படி இருவரும் காணாமல் போயிருக்க முடியும் என்ற கேள்வி அவன் மனதில் இருந்து நீங்காமல் இருந்தது. கார்த்திக்கிற்கு குழப்பத்தில் தலையே வெடித்துவிடும் போல இருந்தது. ஒருவேளை சந்திரலேகா விஜயனை கொலை செய்திருப்பாளோ என்று அவன் யோசிக்க தொடங்கினான். அப்படி நடந்திருந்தால் எனக்கு பல உதவிகள் செய்த விஜயனை காப்பாற்ற தவறிவிட்டேன் என்று தனக்கு தானே சொல்லி குறைப்பட்டு கொண்டான் கார்த்திக். நீண்ட நேரம் விஜயனை பற்றியும் சந்திரலேகாவை பற்றியும் யோசித்த கார்த்திக் நம்பிக்கை இழந்து வீட்டிற்கு திரும்ப முடிவு செய்தான். கார்த்திக் விஜயனின் வீட்டை அடைந்த போது வானம் கொஞ்சம் கொஞ்சமாக விடிய தொடங்கியிருந்தது. பறவைகள் தங்கள் கூடுகளில் இருந்து கிளம்ப தொடங்கிய நேரத்தில் கார்த்திக் வீடு வந்து சேர்ந்தான். அவன் உள்ளே வந்ததும் பார்த்த முதல் முகம் துர்காவினுடையது. அட கடவுளே, இப்போது நான் துர்காவிடம் என்ன சொல்லுவேன்? தன் அண்ணன் எங்கே என்று கேட்டால் அதற்கு என்னிடம் என்ன பதில் இருக்கிறது என்று அவளை பார்த்து கலங்கினான். துர்காவோ நடந்ததை அறியாதவளாக இந்த நேரத்தில் கார்த்திக் எங்கு சென்று விட்டு வருகிறான் என்ற குழப்பத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் அப்போது கார்த்திக் கேட்ட குரல் அவனை அதிர்ச்சியின் உச்சத்திற்கு கொண்டு சென்றது. அது விஜயனின் குரல். கார்த்திக், இந்த நேரத்தில் எங்க போயிட்டு வர்றீங்க என்றவாறு விஜயன் கார்த்திக்கை நோக்கி வந்தான். விஜயன் எந்தவித ஆபத்தையும் சந்திக்காதவன் போல நலமாக இருந்தான். அதை பார்த்த கார்த்திக்கிற்கு ஒரு பக்கம் நிம்மதியாகவும் இன்னொரு பக்கம் குழப்பமாகவும் இருந்தது. விஜயன் எப்படி வீட்டுக்கு வந்தார்? அப்படி என்றால் சந்திரலேகா அவருக்கு எந்த தீங்கும் செய்யவில்லையா? இதற்கெல்லாம் என்ன அர்த்தம் என்று பலவாறு தனது யோசனையை செலுத்தி அமைதியாக நின்று கொண்டிருந்தான் கார்த்திக். சந்திரலேகா விஜயனை கொலை செய்யவில்லை என்றால் இருவரும் ஒன்றாக இருந்த புகைப்படத்தில் ஏதோ ரகசியம் இருக்கிறது. இல்லாவிட்டால் இந்நேரம் அவள் விஜயனை கொன்றிருக்க வேண்டும். கண்டிப்பாக விஜயன் தன்னிடம் எதையோ மறைக்கிறான் என்று கார்த்திக்கிற்கு தோன்றியது. என்னாச்சு கார்த்திக்? கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லாம பார்த்துட்டு நிக்கிறீங்க? கார்த்திக் தெளிவடைந்து அவரை பார்த்தான். இவ்வளவு காலையில எங்க போயிட்டு வர்றீங்க என்று கேட்டபடி கார்த்திக்கின் கால்களை கவனித்தான் விஜயன். ஐயோ, என்னப்பா கால் என்ன ரத்தம் என்று விஜயன் பதறினான். அதை பார்த்த துர்காவும் பதறினாள். விஜயன் கார்த்திக்கை பிடித்து அக்கறையாக அமர வைத்தான். துர்காவிடம் துணி, மஞ்சள் பொடி ஆகியவற்றை எடுத்து வர சொன்னான். கார்த்திக்கின் காலில் ஏற்பட்ட காயத்தை துடைத்து அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடியை தெளித்தான். கார்த்திக்கிற்கு எரிச்சல் தாங்க முடியவில்லை. துர்கா அவன் கால்களை பிடித்து கொள்ள விஜயன் அவன் கால்களை சுற்றி கட்டு கட்டினான். விஜயனும் துர்காவும் தன்னை அக்கறையாக கவனித்துக் கொள்வதை பார்த்த கார்த்திக்கிற்கு இவர்கள் மீது தவறாக சந்தேகம் படுகிறோமோ என்று குழப்பம் எழுந்தது. எப்படி கார்த்திக் அடிபட்டுச்சு, என்னாச்சுன்னு சொல்லுங்க என்று விஜயன் பதறினான். ஆனால் அதற்கு பதில் சொல்வது கார்த்திக்கிற்கு கடினமாக இருந்தது. நடந்த உண்மையை அவன் சொல்ல வேண்டுமென்றால் விஜயனும் சந்திரலேகாவும் என்ன செய்தார்கள் என்று சொல்ல வேண்டி வரும். ஆனால் சரியான ஆதாரம் கிடைக்காமல் இந்த விஷயத்தை பற்றி சொல்ல வேண்டாம் என்று நினைத்த கார்த்திக் லாபகமாக ஒரு பொய்யை சொல்லி சமாளித்தான். பின்பு கார்த்திக் அவன் அறையில் ஓய்வெடுக்க வைத்தான். துர்கா கீழே சென்று விட, சரி கார்த்திக், நீங்க ஓய்வெடுங்க, நான் அப்புறமா வர்றேன் என்று விஜயன் அங்கிருந்து நகர்ந்து போது கார்த்திக் அவன் கையை பற்றினான். விஜயன் திடுக்கிட்டு திரும்பினான். நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? என்ன கார்த்திக், கேளுங்க. நேற்று ராத்திரி நீங்க எங்க இருந்தீங்க? கார்த்திக்கின் கேள்வியை விஜயன் எதிர்பார்க்கவில்லை. நான் இங்கதான் படுத்துட்டு இருந்தேன். காலையில தான் எழுந்தேன் கார்த்திக், ஆனா நீங்க தான் ஆளை காணோம். இப்பதான் நான் வெளியில வர்றேன் என்று விஜயன் படபடத்தான். விஜயனிடமிருந்து இப்படி ஒரு பொய்யான பதில் வரும் என்று கார்த்திக் முன்பே எதிர்பார்த்திருந்தான். ஆனால் இந்த பதில் அவனுக்கு பெரிய அதிர்ச்சியை தரவில்லை. சரி கார்த்திக், நீங்க எதுக்கு வெளியில போனீங்க? இந்த முறை கேள்வி விஜயனிடமிருந்து வந்தது. நான் சும்மா வாக்கிங் போலான்னு போனேன், தெரியாம கால் அடிபட்டுருச்சு என்று சொல்லி சமாளித்தான் கார்த்திக். சரி கார்த்திக், நீங்க ஓய்விடுங்க என்று விட்டு விஜயன் அந்த அறையிலிருந்து வெளியேறினான். விஜயனின் பேச்சில் திடீரென கார்த்திக் ஒரு வித்தியாசத்தை உணர்ந்தான். ஏன் விஜயன் இப்படி பொய் சொல்கிறான்? சந்திரலேகாவுடன் ஒன்றாக இருக்கும் அளவுக்கு அவனுக்கும் அவளுக்கும் என்ன தொடர்பு என்று கார்த்திக் கடுமையாக யோசித்தான். விஜயனிடமிருந்து உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டுமானால் இந்த விஷயத்தில் வலுவான ஆதாரம் தனக்கு தேவை என்பதை அறிந்தான் கார்த்திக். சீக்கிரமே தன்னை சுற்றி சந்திரலேகாவும் விஜயனும் ஆடிக்கொண்டிருக்கும் ஆட்டத்திற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று அவன் முடிவு செய்தான். காலில் அடிபட்டதால் கார்த்திக் நடப்பதற்கு சிரமப்பட்டான். எப்போதுமே படுக்கையில் கிடக்கும்படி இருந்தது. அதனாலேயே அவன் அதிகமாக யோசிக்க தொடங்கினான். ஆனால் என்ன யோசித்தாலும் இங்கே நடந்து கொண்டிருக்கும் மர்மங்களுக்கு விடை காண்பது அவனுக்கு கடினமாக இருந்தது. விஜயன் வீட்டில் இல்லாத நேரங்களில் துர்காவே அவனை பாதுகாப்பாக கவனித்து வந்தாள். ஒவ்வொரு முறையும் அவளே வந்து கார்த்திக்கின் கால் கட்டுகளை அவிழ்த்து மருந்து போட்டுவிட ஆரம்பித்தாள். கார்த்திகை கைத்தாங்கலாக பிடித்து கொண்டு நடக்க வைத்தாள். அப்படி நடக்க வைத்துக் கொண்டிருந்த போது ஒரு முறை கால் தவறி கீழே விழப்போனான் கார்த்திக். துர்காவின் இடையை பிடித்து சமாளித்து நின்றான்.
ஆனால் துர்காவோ அவனை எதுவும் சொல்லவில்லை. இருவருக்குள்ளும் நெருக்கம் அதிகரிக்க தொடங்கியது. ஆனாலும் கார்த்திக்கும் துர்காவும் தங்கள் எல்லைக்குள்ளேயே இருந்து கொண்டார்கள். கார்த்திக்கின் கால்கள் நல்லபடியாக தேறி அவர் பழையபடி நடக்க தொடங்கினான். நடக்க ஆரம்பித்ததும் அவன் முதலில் செல்ல நினைத்தது பாழடைந்த பங்களாவிற்கு தான். காரணம், அங்கு அவன் பார்த்த புகைப்படம். அதன் மூலமே இந்த புதிரின் அடுத்த கட்டத்திற்கு செல்ல முடியும் என்று அவனுக்கு தோன்றியது. நேராக கிளம்பி பாழடைந்த பங்களாவிற்கு கிளம்பினான். விஜயன் யார்? அவனுக்கும் சந்திரலேகாவுக்கும் என்ன தொடர்பு? விஜயன் எனக்கு உதவி செய்கிறாரா, துரோகம் செய்கிறாரா? ஊரே என்னை போக சொன்ன போது விஜயன் மட்டும் ஏன் என்னை அவர் வீட்டில் தங்க வைத்தார்? இந்த ரகசியத்தில் துர்காவுக்கு என்ன பங்கு இருக்கிறது என்று ஏகப்பட்ட கேள்விகளுடன் கார்த்திக் மாளிகையின் வாசலில் நின்று கொண்டிருந்தான். எப்போதும் போல மாளிகையின் வாயிலை கடந்து உள்ளே நுழைந்தான். விஜயனும் சந்திரலேகாவும் இருந்த புகைப்படத்தை முதலில் எடுக்க வேண்டும் என்று அவன் முடிவு செய்தான். அந்த புகைப்படம் தான் விஜயன் என்னிடம் மறைத்துக் கொண்டிருக்கும் ரகசியத்திற்கு விடை சொல்லும் ஆதாரம் என்று அவனுக்கு உறுதியாக தெரிந்தது. உடனே புகைப்படம் இருந்த அறையை நோக்கி நடந்தான். கார்த்திக் அந்த அறைக்குள் நுழைந்தான். மேஜை மீது அவன் வைத்துவிட்டு போன புகைப்படம் இருப்பதை கண்டான். அதை கையில் எடுத்து மீண்டும் ஒரு முறை அதில் இருக்கும் விஜயனையும் சந்திரலேகாவையும் ஆழ்ந்து பார்த்தான். அப்போதுதான் ஒரு நிழல் அவனை கடந்து செல்வதை கார்த்திக் உணர்ந்தான். சட்டென அதே இடத்தில் அசையாமல் நின்றான். யாரது தன்னை பின்தொடர்ந்து வருவது? அன்றும் கூட இதே போல் யாரோ தன்னை பின்தொடர்ந்து வந்தார்களே, ஒருவேளை அந்த துர்காவா இருக்குமோ என்று எண்ணினான் கார்த்திக். சட்டென அந்த நிழல் தெரிந்த இடத்தில் பாய்ந்து நின்றான். அங்கு அவனுக்கு முன்னால் மர்ம மனிதன் நின்று கொண்டிருந்தார். என்ன தம்பி, எப்படி இருக்க? மர்ம மனிதனை பார்த்த கார்த்திக் கோபமடைந்தான். என்னாச்சு தம்பி, ஏன் கோபமா இருக்கீங்க என்றான் மர்ம மனிதன். பேசாதீங்க, நீங்க ஒரு மோசடி ஆளுன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. தயவு செஞ்சு என் முன்னாடி வராதீங்க என்று கார்த்திக் கத்தினான். ஏன் தம்பி இப்படி பேசுறீங்க? நான் உங்களுக்கு உதவிதானே செய்ய வந்திருக்கேன் என்றான் மர்ம மனிதன். உதவி என்ற வார்த்தையை கேட்ட கணத்தில் கார்த்திக்கின் கோபம் எல்லையை மீறியது. நிறுத்து, நீ ஒரு சூனியக்காரனதான் இருப்பியே தவிர உன்னால எனக்கு எந்த உதவியும் கிடைக்காது என்று கொந்தளித்தான் கார்த்திக். என்னை சுத்தி நடக்கிற ரகசியங்களை நானே விட கண்டுபிடிச்சுக்கிறேன். தயவு செஞ்சு மேலும் மேலும் முன்னால வந்து என்னை குழப்பாத என்றான். ஆனால் அனைத்தையும் கேட்ட மர்ம மனிதன் வாய் விட்டு சிரித்தான். தம்பி, உன்னால எந்த ரகசியத்துக்கும் விட கண்டுபிடிக்க முடியாது, அதுதான் உண்மை என்றான் மர்ம மனிதன். கார்த்திக் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு அவரை பார்த்தான். இந்த விஷயத்துல உனக்கு உதவி செய்யக்கூடிய ஒரே ஆள் நான் மட்டும்தான். என்ன நீ உதாசீனப்படுத்தினா உனக்கு தான் நஷ்டம் என்றான் மர்ம மனிதன். வேணா, உன் உதவி இல்லாமலேயே என்னால எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த போட்டோ என்று கையில் இருக்கும் புகைப்படத்தை மர்ம மனிதனிடம் காட்டினான் கார்த்திக். இந்த போட்டோலயே எல்லாத்துக்கும் பதில் கிடைச்சிருச்சு. விஜயன் மட்டும் இல்ல, நீ இந்த ஊருக்காரங்க எல்லாருமே ஏமாற்று பேர் வழிகள் தான் எனக்கு தெரிஞ்சிருச்சு. எல்லாரும் சேர்ந்து என் வாழ்க்கையில விளையாடுறீங்க, அதுதான் நான் தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மை என்று படபடத்தான் கார்த்திக். ஆனால் மர்ம மனிதன் எந்த படபடப்பும் இன்றி நிதானமாக பேசினான். தம்பி, நீ சொல்ற மாதிரி நாங்க யாரும் உன்னை ஏமாத்தல, உனக்கு உதவி செய்யணும்னு தான் எங்க நோக்கம் என்றான் மர்ம மனிதன். ஆனால் கார்த்திக் அவன் சொல்வதை நம்ப தயாராக இல்லை. சரி, நிஜமாவே எனக்கு உதவுதா வந்திருக்கீங்கன்னா அன்னைக்கு என்ன மாளிகைக்கு வர சொல்லிட்டு நீங்க ஏன் வரல? சாமர்த்தியமாக கேள்வி கேட்டு அவரை மடக்கி விட்டதாக கார்த்திக் நினைத்தான். இல்ல தம்பி, நான் அன்னைக்கு வந்தேன், ஆனா அப்போ வேற யாரோ இங்க இருந்தாங்க என்று சொன்னான் மர்ம மனிதன். கார்த்திக்கின் மனதில் தன்னை பின்தொடர்ந்து வந்து தப்பித்து போன உருவம் வந்து போனது. அதனால்தான் அன்னைக்கு உன்னை பார்த்து பேச முடியல என்ற மர்ம மனிதன் சொன்னான். இப்போது கார்த்திக்கிற்கு அவன் மீது சிறிது நம்பிக்கை ஏற்பட தொடங்கி இருந்தது. என்ன நம்பு தம்பி, தீக்குச்சி இருந்தாதான் தீபம் எரியும், அது மாதிரிதான் உன்னை சுத்தி இருக்கிற இருள் விலகணும்னா நீ என்னை நம்பித்தான் ஆகணும் என்றான் மர்ம மனிதன். இப்போது கார்த்திக்கிற்கு அவனை நம்புவதை தவிர வேறு வழி இல்லை. சரி, அப்படியானால் இந்த புகைப்படத்தில் இருக்கும் விஜயனுக்கும் சந்திரலேகாவுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டான் கார்த்திக். அதற்கு முன்னால் இன்னொரு விஷயத்தை நீ ஆழமாக நம்ப வேண்டும் தம்பி. என்ன விஷயம்? காலம் கடந்து பயணிப்பது. மர்ம மனிதன் சொல்லிய விஷயம் கார்த்திக்கின் குழப்பத்தை அதிகரித்தது. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ல முடியுமா? சொல்றேன். நீ முதல்ல இந்த ஊருக்கு வந்தப்போ கருவறையில் இருந்த சுவர் மூலமா வேறொரு உலகத்துக்கு போனியா? ஆமா. உங்களுக்கு எப்படி அது தெரியும்? கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. ஆமா, வேற ஒரு உலகத்துக்கு போய் அங்க சந்திரலேகாவையும் பார்த்தேன் என்றான் கார்த்திக். சரி, அதுக்கப்புறம் அன்னைக்கு இந்த மாளிகையில இருந்த கண்ணாடி வழியா நீ மறுபடியும் வேற ஒரு உலகத்துக்கு போனியா? ஆமா. மர்ம மனிதன் கார்த்திகை பார்த்து மெலிதான புன் சிரிப்புடன், இந்த 2 முறையும் நீ காலத்தை கடந்து பயணித்திருக்கிறாய் என்று மர்ம மனிதன் சொல்லியபடி கார்த்திக்கின் முதுகு தண்டில் ஜில்லிட்டது. இது சாத்தியமா? கார்த்திக் ஆச்சரியமும் அதிர்ச்சியுமாக கேட்டான். நிச்சயமாக சாத்தியம்தான் என்றான் மர்ம மனிதன். கார்த்திகால் அதையும் நம்பவும் முடியவில்லை, நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை. இக்காலம் கடந்து உன்னுடைய முற்பிறவிய கண்டிருக்கிறாய் என்றான் மர்ம மனிதன். முற்பிறவியா? அப்படி என்றால் முற்பிறவியில் நான் தான் கார்த்திகை வேந்தனா? நான் தான் சந்திரலேகாவுடன் இந்த அறையில் இருந்தவனா?
அவளுக்கும் எனக்கும் என்ன தொடர்பு என்று கேட்டான் கார்த்திக். அதை என்னால சொல்ல முடியாது தம்பி என்றான் மர்ம மனிதன். மீண்டும் கார்த்திக்கிற்கு கோபம் தலைக்கேறியது. இப்பதான் எனக்கு உதவி செய்ய வந்திருக்கேன்னு சொன்னீங்க, ஆனா எதையும் சொல்ல முடியாதுன்னா என்ன அர்த்தம்? உண்மையை என்னால் சொல்ல முடியாது, ஆனா அதை நீயே கண்டுபிடிக்க என்னால் உதவி செய்ய முடியும் என்றான் மர்ம மனிதன். அது என்ன உதவி? புரியாமல் கேட்டான் கார்த்திக். உன்னை மீண்டும் கடந்த காலத்திற்கு அனுப்புவதுதான் அந்த உதவி என்றான் மர்ம மனிதன். நான் ஏன் மீண்டும் கடந்த காலத்திற்கு செல்ல வேண்டும்? உண்மையை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வேறு வழி இல்லை. இன்னொரு விஷயத்தை கார்த்திக் மறந்துவிடக் கூடாது என்று மர்ம மனிதன் எச்சரித்தான். அது விஜயனுக்கும் சந்திரலேகாவுக்கும் இடையேயான தொடர்பு. இதுவரை சந்திரலேகாவுடன் ஒன்றாக இருந்தும் உயிர் பிழைத்தவர்கள் இருவர் மட்டுமே. ஒருவன் கார்த்திக், மற்றொருவன் விஜயன். அதனால் விஜயனை ஏன் அவள் கொல்லவில்லை என்ற மர்மத்தையும் கார்த்திக் கண்டுபிடிக்க வேண்டியிருந்தது. இது அனைத்திற்கும் ஒரே வழி கார்த்திக் கடந்த காலத்திற்கு சென்று பார்ப்பது ஒன்றுதான் என்று நம்புவதை தவிர அவனுக்கு வேறு வழி இல்லாமல் இருந்தது. மர்ம மனிதன் சொன்னதற்கு கார்த்திக் சம்மதித்தான். ஆனால் கார்த்திக் செல்வதற்கு முன்னர் மர்ம மனிதன் அவனுக்கு முக்கியமான விதிமுறை ஒன்றை தெரிவித்தான். இதற்கு முன் சென்றது போல் இல்லாமல் இந்த முறை நீ ஒரு நாளிகைக்குள் திரும்பி வந்துவிட வேண்டும் என்று எச்சரித்தான் மர்ம மனிதன். சொன்ன நேரத்தை தாண்டி ஒரு நிமிடம் தாமதம் செய்தால் கூட உனக்கு பெரிய ஆபத்துகள் வர வாய்ப்பிருக்கிறது. திரும்பி நிகழ்காலத்திற்கு வர முடியாமலும் போகலாம் என்று அவன் சொன்னதை கேட்டு கார்த்திக் அச்சமடைந்தான். மர்ம மனிதன் கார்த்திக்கை கடந்த காலத்திற்கு செல்லும் கண்ணாடியின் அருகில் அழைத்து சென்றான். நன்றாக நினைவில் வைத்துக்கொள், கடந்த காலத்தில் நீ இருக்கும் ஒவ்வொரு நிமிடமும் முக்கியமானவை. அதை வீணாக்காமல் உண்மையை கண்டுபிடித்து திரும்பி வர வேண்டும். இல்லை என்றால் காலத்திற்கும் அவனால் திரும்பி வரவே முடியாது என்ற நிபந்தனையை அவனுக்கு நினைவூட்டினார் மர்ம மனிதர். கார்த்திக் அதற்கு சம்மதம் சொல்லி கண்ணாடியில் கை வைக்க அதன் அருகில் சென்று நின்றான். ரகசியம் தொடரும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.